போலீசார் தேடும் தலைமறைவு குற்றவாளியான இந்த தலைமை ஆசிரியருக்குத்தான் வேறு ஒரு பள்ளிக்கு பணியாணை வழங்கியிருக்கிறது மாவட்ட கல்வி நிர்வாகம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி பள்ளி வளாகத்தில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேக்கு மரங்களை அரசு அனுமதியின்றி பள்ளி விடுமுறை நாளில் இரவோடு இரவாக திமுக பேரூராட்சி கவுன்சிலர் ரத்தினவேல் ஆதரவுடன் பள்ளி தலைமை ஆசிரியர் துரை என்பவர் வெட்டி கடத்தியுள்ளார். இது தொடர்பாக கிராம மக்கள் பள்ளி தலைமை ஆசிரியரை சிறைப்பிடித்தும் பள்ளி முன்பு தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த கல்வித்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட போது செய்த தவறை பள்ளி தலைமை ஆசிரியர் துரை ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனாலும் அவர் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தலைமையில் ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் துரையை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டார். மேலும் தேக்கு மரங்களை வெட்டி கடத்தியதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் திருநாவுக்கரசு அளித்த புகாரின் பேரில் ஆலங்காயம் போலீசார் தலைமறைவாக உள்ள தலைமை ஆசிரியர் துரையை தேடி வருகின்றனர். இதனிடையே தலைமை ஆசிரியர் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளதாகவும் அந்த மனுவினை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் போலீசால் தேடப்படும் தலைமறைவு குற்றவாளியான தலைமை ஆசிரியர் துரைக்கு விடியா திமுக அரசின் கீழ் செயல்படும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அமுதா அதே ஒன்றியத்தில் முல்லை கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் பணியமர்த்தி பணியாணை வழங்கியுள்ளார். இது தொடர்பாக தகவல் அறிந்த முல்லை கிராம மக்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் என 50க்கும் மேற்பட்டோர் குற்றவாளியான தலைமை ஆசிரியர் துரையை இங்கு பணியமர்த்தியுள்ளதை மாவட்ட கல்வி நிர்வாகம் திரும்ப பெற வேண்டும் என கோரி பள்ளிக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இது குறித்து தகவல் அறிந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் காவல்துறையினர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்துள்ளனர். துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு காவல்துறையால் தேடப்படும் குற்றவாளிக்கு எப்படி பணியாணை வழங்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள கிராம மக்கள் குற்றவாளிக்கு பணியாணை வழங்கிய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் வீரராகவன் மற்றும் ஆசாத்.